ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அருமையான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ். அதுவும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே குவிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, அதே சமயம் ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதிலே உளுந்தும் இருக்குது, கடுகு உளுந்தம் பருப்பு. அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதையும் இதில் சேர்த்துருங்க. இன்னும் உங்களுக்கு வாசனை அதிகமாக இருக்குன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்க்க வேண்டியதான். இவ்வளோ சுலபமாக ஒரு ரைஸ் நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம். இப்போ இது பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ரைஸையும் சேர்த்தாச்சு. இந்த இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. உப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மசாலாலேயே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கமகமன்னு வாசனையாக உங்களுக்கு ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் மிச்சமாக இருக்குது, குழம்பு இல்லை அப்படிங்கிற டைம்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அவசரமாக லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறா இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக், கமெண்ட் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். இன்னும் நிறைய இன்னோவேட்டிவாக ரெசிபி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள்லாம் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூம் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.